சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் உள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் உள்ள தீ தடுப்பு சாதனங்கள் காலாவதியானதாக புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஆய்வு நடத்தப்படும் என்று சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். 6 தளங்களில் செயல்பட்டு வரும் ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் பல்வேறு உயர் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அங்கு வைக்கப்பட்டிருந்த தீ தடுப்பு கருவிகள் கடந்த பிப்ரவரி மாதமே காலாவதியான நிலையில் அவை மாற்றப்படாமல் இருந்தன. இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பானதை அடுத்து 6 தளங்களிலும் வைக்கப்பட்டிருந்த காலாவதியான கருவிகளை அகற்றிய ஊழியர்கள் புதிய கருவிகளை பொருத்தினர். உரிய விசாரணை நடத்தப்பட்ட பிறகு கவனக்குறைவாக செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவமனை இயக்குநர் நாராயணபாபு தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஆய்வு நடத்த வேண்டும் என சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளின் டீன்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த ரேம்ப் வசதி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக ஃபயர் சேஃப்டியை ட்ரில் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபயர் ஆஃபீஸரை வச்சு என்ன மாதிரி எல்லாம் சேஃப்டி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இதுலேயும் உடனடியாக மாற்றுவதற்கு ஆணை வெளியிடப்பட்டது. இந்த மாதிரி எந்த தவறும் நிகழக்கூடாதுன்னு மற்றவர்களுக்கும் அறிவுரை கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நாங்கள் இதை சொல்லி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனாலும் இதை நாம் ஒரு இதை நெகட்டிவாக எடுத்துக்காமல் இதை நீங்கள் சுட்டி காட்டினதன் அடிப்படையில் மற்ற மருத்துவமனைக்கு இதை சொல்கிறோம். இப்படி நம்மளே இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக விடக்கூடாதுங்கிறத அந்த மருத்துவமனை முதல்வர்களுக்கு அறிவுறுத்தணும்.